யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து பகிர்ந்து கொள்வதும் எடுத்து வந்து விதைக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான்ற வாழ்த்து கொண்டு இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். வரவேற்போம். பிரைஸ்லோ பாசர். Praise the Lord. ஆமென். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், மாலை வணக்கங்களை கூறுகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களும் ஒப்படைக்கிறோம். பாச வழி நடத்து. ஆமென். காட் பிளஸ். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். மேன்மையாக மாய்மையாக நாங்கள் ஜெபிப்பதை விட வேண்டுவதை காட்டிலும் மிகவும் அதிகமாகவே எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை இவை எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பதாக இன்றைய நாளிலும் நம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். அது பல மடங்காய் பலுகி பெருகட்டும். தேசத்தையும் மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம் யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். இப்படியாக சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். கவனியுங்கள். அப்ப இயேசு தன்னுடைய சொந்த சித்தத்தை அவர் செய்திருக்க முடியும். அவருக்கு சகல அதிகாரங்களும் இருந்தது, வல்லமை இருந்தது. அவருக்கு அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதான என்ன இருந்தது? எல்லா விதமான அனுமதியும் இருந்தது. ஏனென்றால் தேவன் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் சுயமாக நாங்கள் விரும்பின எதையும் நாங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் எங்களுக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஆனால் கவனியுங்கள், குமாரன் பூமிக்கு வந்ததே தேவனுடைய சித்தம் செய்யும்படி, பிதாவினுடைய சித்தம் செய்யும்படி அல்லாமல் தன்னுடைய சொந்த சித்தம் செய்யும்படி அவர் வரவில்லை. ஒரு இடத்துல அல்ல, 2 இடத்துல அல்ல, பல இடங்களிலே இயேசு இதை குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் சொந்தமாய் சுயமாய் பேசாமல், சுயமாய் கிரிகை நடப்பிக்காமல், நான் பிதா சொல்லுகிறது எதுவோ அதையே சொல்லுகிறேன், பிதா செய்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படியே செய்யும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை, சுய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கே தேவனை பயன்படுத்தி வருகிறோம், ஜெபித்து வருகிறோம், அதற்காகவே தேவனை தேடுகிறோம். ஆனால் அது அல்ல உண்மையான அழைப்பு, அது அல்ல. நாங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தேவனிடத்திலே வருகிறோம். அப்படி வரும் பொழுது தேவன் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார், விடுதலை செய்கிறார், விடுதலையை நமக்கு கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். ஆனால் அதையே வாழ்நா பூராவும் பெற்றுக்கொண்டு அப்படியே நாங்கள் எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி, சுய திட்டத்தின்படி வாழுவதற்காக அல்ல. அப்படி நாங்கள் வரும் பொழுது தேவனங்களை சந்தித்து தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டியதுதான் மிக மிக முக்கியம், எங்களுடைய சுய சித்தம் அல்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தின்படி நாங்கள் செய்ய ஆரம்பிப்போமானால் நாங்கள் செய்கிறது வாய்க்கும். ஏனென்றால் தேவ சித்தப்படி நாங்கள் செய்கிறோம், தேவ திட்டப்படி நாங்கள் செயல்படுகிறோம். நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் பிசாசு நடுங்கி ஓடும். ஏனென்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது. கவனியுங்கள், உலகமும்
அது நிச்சயம் ஒளிந்து போ என்றால் அங்கே பிசாசு கிரிய செய்வான். அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆகவே பிசாசானவனால் மேற்கொள்ள முடியாது, தீங்கு நம்மை அணுக முடியாது, பொல்லாப்பு நமக்கு நேரிட முடியாது. ஏனென்றால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். அப்ப தேவ சித்தம் செய்வதுதான் எங்களுடைய அழைப்பு. தேவன் நம்மை அழைத்தது அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. நமக்கு பரிசுத்தாவியானவரை கொடுத்தது அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. சகல வரங்களையும் வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் கொடுத்தது அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. ஆனால் நாங்கள் அநேக காரியங்களை குறித்து மாத்தாவை போல worry பண்ணுகிறவர்களாய், கவலைப்படுகிறவர்களாய், தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் அவருடைய வார்த்தையை அறிவதனால், அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவதனால் தான் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியுமே அல்லாமல் அவருக்காக நல்ல சாப்பாடுகளை சமைத்து கொடுப்பதனால் அல்ல. இன்றைக்கு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம். அது நல்லதுதான். ஆனாலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை முதலாவது நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் வேதத்தை அதிகமாக நாங்கள் தியானிக்க வேண்டும். வேத வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார், தெளிவாய் காண்பிப்பார், அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். சில வேளைகளிலே நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரரிடத்திலே போய் கேட்கிறோம், எங்களுடைய அழைப்பு என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சில காரியங்களை அழைப்பென்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது முதல் படியாக இருக்க முடியும். ஆனால் அதுதான் உங்களுடைய முழுமையான அழைப்பு என்பது கிடையாது. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவர் உன்னுடைய வீட்டார் இனத்தார் எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட்டு வா என்று முதலாவது படியை மாத்திரம்தான் சொன்னார். முதலாவது ஸ்டெப் மாத்திரம்தான் அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அந்த வார்த்தையை பூரணமாய் விசுவாசித்து புறப்பட்டு வந்தான். ஆனால் அந்த வார்த்தை இல்லை முழுமையான அழைப்பு. அந்த வார்த்தை முதலாவது படிதான். ஆனால் அதற்கு பிறகு தேவன் என்ன செய்கிறார்? அவனை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆகவே நாங்கள் ஊழியக்காரரிடத்திலேயோ நாங்கள் சில வேளை நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு முதலாவது ஸ்டெப்பை காண்பிக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அதிகமாய் தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் திட்டமாய் உங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒருபொழுதும் மனுஷருடைய சித்தத்தை செய்ய மாட்டார்கள். கலாத்தியர் 1 10 இப்படியாக சொல்லுகிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்ப மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு அல்ல பிரியமானவர்கள். சில இடங்களுக்கு தேவன் போய் சொல்லும் பொழுது, ஈவன் என்னுடைய வீட்டார் கூட do you really want to go? நீங்கள் உண்மையிலேயே போக விரும்புகிறீர்களா? இது முஸ்லிம் நாடு. இந்த நாடுகளுக்கு நீங்கள் போர்வீர்களானால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவன் என்னோடு பேசும் பொழுது நான் மனுஷருடைய வார்த்தைகளை அல்லது மனுஷர்களை பிரியப்படுத்தும்படிக்கு நான் செயல்படுவது இல்லை. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன், ஆண்டவரே என்னை வெளிநாடு கூட்டிக் கொண்டு போம் என்று நான் ஜெபிக்கும் பொழுது
தேவன் என்னை ஆபிரிக்கா தேசத்துக்கு அழைத்து சென்று அங்கே அநேகருக்கு ஊழியம் செய்யும்படி வைத்தார். நான் போக விரும்பினது கனடா. ஆனால் தேவன் என்னை அழைத்து சென்றது ஆப்பிரிக்கா தேசம், கென்யா. ஆகவே பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கவனியுங்கள், சவுலை தேவன் அழைக்கிறார். சவுல் நம்மை போலவே என்ன செய்கிறார்? தன்னுடைய கழுதைகளை தேடி அலைகிறார். அந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனிடத்திலே போனால் அவர் என்ன செய்வார்? கழுதையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லும் பொழுது சவுல் அங்கே கடந்து செல்லுகிறான். சாமுவேலை சந்திக்கிறான். தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாமுவேலை அங்கே சந்திக்கிறான். அப்ப கவனிங்கள், நாங்கள் எல்லாரும் இதே போலவே ஏதோ ஒரு நோக்கம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு விடுதலைக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை தேடி வருகிறோம். அதே போலத்தான் சவுலும் தன்னுடைய பிரச்சனைக்காக சாமுவேலை தேடி வருகிறான். அப்படி வரும் பொழுது தேவன் அந்த இடத்திலே அவனுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தக்கதான ஆலோசனையை கொடுத்ததும் அல்லாமல் அவருடைய அழைப்பை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவன் நம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்கள் தேவனை தேடி வருகிறோம். ஆனால் தேவன் தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்துகிறார். நீ எனக்கு பிள்ளையாக வேண்டும், நீ என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், நம்முடைய சித்தம் அல்ல பிரியமானவர்கள் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல பேசுகிறார். அப்புறமா நாங்கள் பார்க்கிறோம், சவுலை அபிஷேகிக்கிறார். எங்களை அபிஷேகித்தது போல சவுலும் என்ன செய்யப்படுகிறான்? தேவ சித்தம் செய்யும்படி தேவ ஊழியக்காரனாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆனால் நாட்கள் செல்ல 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 என்ன நடக்கிறது? தன்னுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கே தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நீ என்ன செய்யக்கூடாது? எதிரியினுடைய எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொல்லும் பொழுது அவன் அதை செய்யாமல் விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, கவனிங்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, அவன் என்ன சொல்லல? என்னுடைய தேவன் என்று கூட சொல்லல சவுல். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே தாபத்தீட்டாகும் ஆடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வான தகன பலிகளும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப நாங்கள் அனுதினமும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லது ஞாயிறு தோறும் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதை பார்க்கிலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, தேவ சித்தப்படி நாங்கள் நடக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். ஈவன் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு சமாதானமா இல்லாவிட்டால் காணிக்கை கூட சபையிலே போட வேண்டாம். அதை விட்டு விட்டு போய் முதலாவது அந்த சகோதரனோடு ஒப்புரவாகின பின்பு நீங்கள் வந்து காணிக்கைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது பிரதான அனௌன்ஸ்மெண்டாய் ஒவ்வொரு சபையிலும் இருக்க வேண்டும். நீங்கள் யாரோடையாவது சமாதானமா இல்லாமல் இருப்பீர்களானால்
நீங்கள் காணிக்கை போட வேண்டாம். முதலாவது நீங்கள் போய் அந்த சகோதரனோடு ஒப்புரவாகின பின்பு வந்து பலி செலுத்துங்கள், ஏனென்றால் அதுதான் தேவ சித்தம். ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எந்த சர்ச்சிலும் இல்லை. ஏனென்றால் அப்படி சொன்னால் அவர்கள் மணி கொடுக்காமல் போய்விடுவார்கள் என்ற பயம். அப்ப பயந்து நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம், மனுஷருக்கு பயப்பட வேண்டாம் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் பயப்படுகிறோம். சில சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசுவை குறித்து இன்னும் சில வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 50ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார்கள். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாய் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், அப்ப உறவினால் வருகிற உறவு அல்ல, தேவனுடைய சித்தத்தினால் வருகிற உறவு மேன்மையானது என்பதை தேவன் காண்பிக்கிறார். தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவர்களோடு உள்ள உறவு மிகவும் மேன்மையானது என்று தேவன் காண்பிக்கிறார். ஆமென். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் கொஞ்சமாய் என்ன செய்கிறோம்? தேவனை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்ப்போமானால் அநேக டிவோர்ஸ்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? God hate divorce என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல, தேவன் அதை வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சில இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், மகள் ஒருவனை நேசித்து விட்டார், மகன் ஒருவனை நேசித்து விட்டார், ஆகவே அவர்கள் எந்த சமயமானாலும் பரவாயில்லை, நாங்கள் கட்டி கொடுப்போம், கர்த்தர் எப்படியாவது அவர்களை ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவ ஆலோசனைக்கு புறம்பாய் நடக்கும். இது சத்துருவின் கிரிகை என்பதை அறியாமல் இருக்கிறோம். சிறு வயது முதல் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய் என்று பிள்ளைகளுக்கு கற்பிக்காமல் கற்றுக் கொடுக்காமல் இருக்கும். நம்முடைய சித்தம் அல்ல. அனுதினமும் நாங்கள் சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவை என்றால் மரணம், மரணம் என்றால் என்னுடைய சுய இச்சை ஆசைகளை நிறைவேற்றாமல் அதற்கு மரித்தவனாய் தேவ சித்தம் மாத்திரம் செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூட நாங்கள் அநேக வேளைகளிலே அறியாமல் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல நாங்கள் செயல்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் உலகத்தாரோ அதையே நாடி தேடுகிறார். உலகத்தார் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய கடவுளை தேடுகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், அன்னதானம் கொடுக்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள். ஏனென்றால் இதன் மூலமாய் தங்களுடைய இச்சையை அவர்களுடைய கடவுள் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்களும் அப்படியாய் செயல்படுகிறோம். நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களோ அவர்களுடைய கடவுளை பயன்படுத்தி அவர்களுடைய இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். ஆனால் நாங்களோ
எங்களுடைய இச்சையை வெறுத்து உதறி தள்ளி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் வித்தியாசம். மற்ற சமயங்களுக்கு தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவனை தேடுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியுங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும் பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரில் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் ஆலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அப்ப கவனியுங்கள், சிறு வயதிலேயே அவர் எப்படியாக இருக்கிறார்? தேவ வசனத்தை கேட்கிறவராய், கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அவர் இருக்கிறார். தேவ வசனத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மற்ற பிள்ளைகள் என்றால் ஓடி ஆடி அந்த கேம் இந்த கேம் என்று விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் இயேசுவோ தேவ வார்த்தையிலே எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறார். பேரன் தன்னை விட்டு போனதை கூட அவர் என்ன செய்யவில்லை. அநேக குழந்தைகள் பதறி அடிச்சு அழுது குளறி கண்ணீர் வடித்திருப்பார். அதை கூட அவருக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை, பொருட்படுத்தவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய வார்த்தை தன்னை மேற்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை தன் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவின் குறித்து பிரமித்தார். அப்ப கவனிங்கள், அவ்வளவாய் தேவ வார்த்தையினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தார். ஆமென். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்ப அநேக வேளைகளிலே நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், தேவ சித்தம் செய்யும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவர்களாக எங்களுடைய சுய எண்ணங்களை திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் அதிகமாய் தேவனை தேடுகிறோம். அப்படி தேடாமல் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அதற்காகவே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறும், என்னை எண்ணத்துக்கு அழைத்தீரும், அதை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்காகவே செயல்படுகிறவர்களாய், ஒப்பு கொடுத்து விட்டு அப்படியே இருக்கிறவர்களாக அல்ல, அதற்காகவே உழைக்கிறவர்களாய், செயல்படுகிறவர்களாய், அதை நோக்கி போகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு
நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது. கவனிங்கள், அவருடைய சித்தம் என்ன? அவருடைய கிரிகை. எங்கள் மூலமாய் தேவன் கிரிகை நடப்பிக்க வேண்டும். அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க வேண்டும். சுகையினங்கள் குணமாக வேண்டும். எங்கள் மூலமாய் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பது வெளிப்பட வேண்டும். ஆமென். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் தேவன் நம் மூலமாய் செயல்படும்படிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை, அனுமதிக்கவில்லை, அவருக்கு நேரத்தை கொடுக்கவில்லை, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை. ஜபிக்க வேண்டும், அதிகமாய் தேவனை தேட வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அதிகமாய் நாங்கள் தேடுகிறோம். ஒரு நாளினுடைய பிரதான நோக்கம் என்ன என்றால், தேவனுடைய சமூகத்திலே அதிகமாய் ஸ்பெண்ட் பண்ணுவதே ஒரு நாளினுடைய பிரதான நோக்கமாய் இருக்கு. இயேசுவை எடுத்து பாருங்க. அவர் ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுதே அதிகமாய் அவர் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்திலே பிதாவோடு கூட உறவிலே இருக்கிறார். அதிகம் மாத்திரமல்ல, அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பதாக ஜபிக்கிறார், அற்புதங்கள் நடந்த பின்பதாக ஜபிக்கிறார், இரா முழுவதும் ஜபிக்கிறார், மத்தியான வேளைகளிலே ஜபிக்கிறார், சாயங்காலத்திலே ஜபிக்கிறார். தன்னை என்ன செய்து எல்லாரை விட்டும் தன்னை ஒதுக்கி, அதாவது ஈவன் அப்போஸ்தலர்களை விட்டு கூட ஒதுங்கி போய் என்ன செய்கிறார்? தனிமையிலே தேவனை தேடுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் பிதாவோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டவராய் இருக்கிறார். இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுப்போம். சாதாரண மனுஷர்களாய் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். தேவ வல்லமை எங்கள் மூலமாய் செயல்பட வேண்டும். வரங்கள், வல்லமைகள் செயல்பட வேண்டும். தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்த சகலது நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று அந்நிய பாஷை மாத்திரம் பேசுவது அல்ல, மற்ற வரங்கள் எல்லாம் நம் மூலமாய் செயல்பட வேண்டும். ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், மீட்படைய வேண்டும் என்கின்ற வாஞ்சை தான் நம்முடைய பிரதான வாஞ்சையா இருக்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு மாத்திரமே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இந்த எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய சித்தங்கள் இல்லாமல் போகட்டும், வாய்க்காமல் போகட்டும். உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களை மேற்கொள்ளட்டும். ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உம்மை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருப்பதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவர் வந்தார், அதே போல அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிபே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்றோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக திறப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
உண்மை. ஆமென்.